அது சரியா செப்டம்பர் 29, 1988, கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்காவில் ஹரிசோனா மாகாணத்தில் இருக்கிற ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சிட்டி தான் இந்த ப்ரீஸ்காட். இந்த ப்ரீஸ்காட் சிட்டியில் இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் ஒரு பெரிய ஃபாரஸ்ட் ஏரியா ஒன்று இருக்குது. அந்த ஏரியாவுக்கு இரவு நேரங்கள்லையோ பகல் நேரங்கள்லையோ கூட்டம் கூட்டமாக இளைஞர்களும் இளஞ்சோடிகளும் அங்கே போய் பார்ட்டி பண்ணுறது வழக்கம். அப்படி இல்லைன்னா சில பேர் ட்ரெக்கிங் கூட அங்கே போவாங்க. அப்படிதான் அன்னைக்குமே யதார்த்தமாக ஒரு ஆள் வழக்கம் போல் ஒரு மண் ரோட்டு வழியாக போய்கிட்டு இருந்திருக்காரு. அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய வெள்ளை கலர் கார்பேஜ் பேக் ஒன்று அந்த இடத்துல கிடந்திருக்கு. அதே சமயம் அதை சுற்றி நிறைய குப்பைகள் எல்லாமே சதறினபடி இருக்கு. ஏதாவது காட்டு விலங்குகள் வந்து இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நினச்சி அவர் அதை பற்றி பெருசாக கண்டுக்காம அதை கடந்து போகலான்னு எண்ணி தான் அவர் அந்த வழியாக நடந்து போக ஆரம்பிச்சாரு. பட் அந்த நேரத்தில் அவர் அந்த குப்பையை பார்த்தபடியே போகும்போது ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஸ்மெல்லும் அதில் இருக்கிற பொருளும் என்னை கிட்ட வந்து பாரு அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்ததுனால உடனடியா அவர் நல்லா கிட்ட போய் உத்து பார்க்கும்போது தான் அதுக்குள்ள ஒரு மனிதனுடைய சடலம் எரிக்கப்பட்ட நிலையில கொடூரமான பொசிஷனோட இருந்திருக்கு. இதை பார்த்து மிரண்டு போன அந்த நபர் உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ப்ரீஸ்காட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவலை கொடுக்குறாரு. போலீஸ் ஆஃபீஸருமே சம்பவ இடத்துக்கு வந்து ஃபாரன்சிக் ஆஃபீஸரோட அந்த எரிந்த நிலையில் இருக்கிற சடலத்தை பார்க்கும்போது அது பொண்ணா பையனாங்கிறதே அந்த நேரத்தில் அவங்களால ஐடென்டிஃபை பண்ணவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த தீக்காயத்தில் சதைகள் எல்லாமே உருகி கிட்டத்தட்ட எலும்பு மட்டும் அந்த எலும்பு கூட லேசான சதைகள் ஒட்டி இருந்தா எஞ்சி போய் கருகி போய் இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருந்திருக்கு. இதை பார்த்து மேலும் மிரண்டு போன போலீஸ் ஆஃபீஸர் இப்போ இது யாரு என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்றதுலயே ஒரு பெரிய சிக்கல் நீடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிரைம் சீனை சுற்றி வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்ச்சு பை இன்ச்சா தீவிர சோதனைகளில் ஈடுபட ஆரம்பிச்சாங்க. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் ஈடுபட்டதில் அவங்களுக்கு கிடைச்ச ஒரே தடயம் என்னன்னா ஒரு பிரேஸ்லெட் மட்டும்தான். இந்த பிரேஸ்லெட்ல டார்க் ஏஞ்சல் அப்படின்னு எழுதிருக்கு. இதை தவிர போலீஸ் ஆஃபீஸருக்கு வேற எந்த தடயமுமே கிடைக்கல. இந்த ஒத்த பிரேஸ்லெட்டை வச்சு கேஸை சால்வ் பண்ண முடிஞ்சதா இல்லையா அப்படின்ற ஒரு சோகமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்வெஸ்டிகேஷனை தான் இன்னைக்கு நாம் அலசி ஆராய போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நான் உங்கள் பாபு சங்கர். வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். நம்ம சேனலில் வர வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஏதாவது கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் உண்மையாகவே க்ரைம் ஜானர் பார்க்குற நம்முடைய ஆடியன்ஸுக்கு ரெக்கமெண்டில் போய் சேரும். அது எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ எனக்காக இதை மட்டும் பண்ணிட்டு போங்க. இந்த கதையோடைய ஆரம்பம் 1969 ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த வருஷத்துல தான் அமெரிக்காவுடைய மிச்சிகன் மாகாணத்தில் இருக்கிற ஒரு ஏர்ஃபோர்ஸில் பால் மற்றும் கரோல் என்ற தம்பதியினருக்கு பமிலா பிட்ஸ் அப்படின்ற ஒரு மகள் பிறகுறாங்க. இந்த பமிலாவுக்கு அடுத்தபடியா இன்னும் 3 சகோதரிகள் பிறகுறாங்க. பமிலாவை பற்றி சொல்லணும்னா நல்ல போல்டான ஆளு, ஸ்ட்ராங்கான ஆளு. அந்த குடும்பத்தில் மூத்த மகள்ங்கிறதுனால வெளியில் போயிட்டு வரதுலையும் அவளுக்கு நிறைய சுதந்திரமே அந்த வீட்டில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இந்த பமிலா ஸ்கூல்லாம் முடிச்சதுக்கு பிறகு அவளுக்கு 19 வயசு வந்த நேரத்தில் தன்னுடைய அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் இனிமே இந்த வீட்டில் இல்லை, நான் தனியாக போய் தங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. பட் அந்த நேரத்தில் அந்த அப்பாவான பால் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லை உனக்குன்னு ப்ரைவேட்டாக ரூமு கொடுத்தாச்சு, உனக்குன்னு ப்ரைவேட்டாக என்ட்ரன்ஸ் கூட கொடுத்தாச்சு, நீ எப்போ வேணாலும் வரலாம், எப்போ வேணாலும் போகலாம், அதை விட்டுட்டு ஏன் எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. பட் அந்த நேரத்துலையுமே இந்த பமிலா அதுக்கு சம்மதம் தெரிவிக்காம தான் இனிமே இண்டிபெண்டா தனியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தன்னுடைய வீட்டை விட்டு தன்னுடைய தோழியான ஷெல்லி கூட ஒரு ரெண்டல் வீட்டுக்கு இந்த பொண்ணு போயிருந்திருக்காங்க. பட் இந்த வீட்டுக்கு போனதுக்கு பிறகுதான் அவங்களுடைய லைஃப்ல சில சேஞ்சஸ்லாம் நடக்க போகுதுங்கிறது அன்னைக்கு அவங்களுக்கு தெரியாமலே இருந்திருக்கு.
இந்த பமிலாவுடைய அப்பா நேவில வேலை பார்த்திருக்காரு. மேற்கொண்டு பமிலாவுடைய அம்மா ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காங்க. பமிலாவுடைய பிரிவை அந்த அப்பா அம்மாவால ஏத்துக்க முடியல. இன்னொரு பக்கம் மகள் எப்படி ரெண்ட் கொடுப்பா, என்ன பண்ண போறா அப்படின்ற ஒரு பயமும் பதட்டமும் அவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்துச்சு. பட் இன்னொரு பக்கம் பமிலாவும் ஷெல்லியும் சேர்ந்து அந்த வீட்டில் தங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே இந்த 2 பேராலையும் அந்த வீட்டோடைய ரெண்டலை கொடுக்க முடியாததுனால வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தேர்ட் பர்சனா ஜெர்மி ஆண்டர்சன் அப்படின்ற ஒருத்தனை அந்த ரெண்டல் வீட்டுக்கு ஹவுஸ்மேட்டா சேர்த்து இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 3 பேரும் சேர்ந்து தான் அந்த வீட்டுக்கான ரெண்டலை கொடுக்கறது, அவங்கவுங்க வேலை பார்க்குற இடங்களுக்கு வேலைக்கு போறதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃபை எந்த பிரச்சனையுமே இல்லாம அந்த வீட்டில் வாழ ஆரம்பிச்சாங்க. பட் இந்த நேரத்தில் தான் சரியா செப்டம்பர் 14, 1988, அதாவது அந்த எரிஞ்ச சடலம் ஒன்று கிடைச்சதுன்னு சொன்னல, அந்த சடலம் கிடைச்சதுல இருந்து ஒரு 15 நாட்களுக்கு பின்னாடி இந்த பமிலா அவங்களுடைய அப்பாவான பால் கூட ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒன்னா உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் அந்த அப்பா என்ன சொல்றாருன்னா, பமிலா, உன்னால இந்த வீட்டில் இருக்க முடியலனா நீ எங்க கூடயே வந்துரு, எந்த பிரச்சனையும் இல்லை, நீ எப்போ வேணாலும் வரலாம், நாங்கள் எல்லாருமே உனக்காக தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு அந்த அப்பா சொல்றாரு. சரி, அதை பற்றி அப்புறமா பேசுவோம், நான் சனிக்கிழமை வீட்டுக்கு வரேன் அப்படின்னு பமிலா சொல்லிட்டு இந்த 2 பேரும் அங்கிருந்து பிரிஞ்சு போறாங்க. பட் அதுதான் தன்னுடைய மகளை கடைசியா உயிரோட பார்க்குற தருணமா பாலுக்கு அந்த நேரம் அமைய ஆரம்பிச்சுது. பட் இன்னொரு பக்கம் இந்த பமிலாவை பற்றி சொல்லணும்னா, ஒரு ஹோல்சேல் சாண்ட்விச் ஆஃபீஸில் செக்ரட்டரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதுமே இவங்களுக்கு ஜென்ரல் ஷிஃப்ட் தான். அதே சமயம் இவங்களுக்கு பாபி அப்படின்ற ஒரு பாய் ஃப்ரெண்டு இருந்திருக்காங்க. அந்த பையன் கூட அவுட்டிங் போகிறது சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த இளமை காலத்தை ரொம்ப சந்தோஷமா எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நல்லா கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு கூட சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் சரியா செப்டம்பர் 17, 1988 அன்னைக்கு தன்னுடைய வீட்டுக்கு வரன்னு சொன்ன மகள் இன்னும் வீடு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைய நாள் இரவு, சனிக்கிழமை இரவு, இந்த பால் இந்த ஷெல்லி அப்படின்ற பொண்ணுக்கு கால் பண்ணி இருந்திருக்காரு. அதாவது டெலிஃபோன் கால் பண்ணியிருந்திருக்காரு. அந்த நேரத்தில் ஷெல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் நாள் அவள் பார்ட்டிக்கு போனா இன்னும் வீடு வரல, சப்போஸ் வந்தானா நான் அவகிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் ஃபோனோ வாட்ஸ்அப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் கிடையாதுல்ல. ஸோ டெலிஃபோன் மூலியமாக தான் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே இமிடியேட்டாக அந்த நேரத்தில் கொடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஷெல்லியும் ஒரு பக்கம் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பால் என்ன நினைக்கிறாருன்னா, ஒருவேளை பமிலாவுடைய பிளானை சேஞ்ச் பண்ணிட்டா போல, அதனால் வீட்டுக்கு வரலன்னு நினச்சி அவரும் அதை பற்றி பெருசாக கண்டுக்காம தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அந்த சனி ஞாயிறு வீக்கெண்ட் 2 நாளுமே கடந்து போகுது. ஷெல்லிக்கிட்ட இருந்தும் அந்த வீட்டில் இருந்தும் முக்கியமாக பமிலா கிட்ட இருந்தும் இந்த அப்பா அம்மாவுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் எந்த ஒரு காலுமே வரல. இதனால் பதட்டமான அந்த அப்பா திங்கக்கிழமை எப்படியும் அவள் வேலைக்கு போய் தானே ஆகணும், அங்கே வேலை செய்கிற இடத்துக்கு நம்ம கால் பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி திங்கக்கிழமை வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுறாரு. அதே மாதிரி திங்கக்கிழமையும் விடியுது. காலை 10 மணிக்கெலாம் பமிலா வேலை பார்க்குற ஆஃபீஸுக்கு கால் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் உங்களுடைய மகள் இன்னைக்கு வேலைக்கு வரல அப்படின்னு சொன்னதும் அவருக்கு பகீர்னு ஆகியிருந்திருக்கு. 2 நாளாக அவன் நம்மள்கிட்ட பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமான அந்த அப்பா உடனடியாக ஷெல்லிக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஷெல்லியுமே வீட்டுக்கு வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்திருக்காங்க. இப்போ 2-3 நாட்களாக பமிலா எங்கே போனால் என்ன ஆனாங்கிறது தெரியாததுனால உடனடியாக பக்கத்தில் இருக்கிற ப்ரீஸ்காட் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு தன்னுடைய மகளை காணும்னு ஒரு மிஸ்ஸிங் ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காரு. போலீஸுமே ஆரம்பத்தில் இந்த பமிலாவை தேட ஆரம்பித்தாங்க. ஷெல்லிக்கிட்ட கேட்கும்போது எங்கேயோ பார்ட்டிக்கு போகிறேன்னு சொன்னா சார், எங்கே போனான்னு தெரியல, வீடு வந்து சேரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரின்னு இன்னொரு பக்கம் போலீஸ் ஒரு பக்கம் பமிலாவை தேட ஆரம்பித்தாங்க. முக்கியமாக அந்த பாய் ஃப்ரெண்டான பாபி கிட்டையும் விசாரணை பண்ணும்போது அவனுமே பமிலா கூட நான் பார்ட்டியில் இருந்தேன், அதன் பிறகு எனக்கு அன்னைக்கு நைட்டு ஷிஃப்ட் இருந்ததுனால சீக்கிரமாகவே பார்ட்டியில் இருந்து கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இப்படியே ஒரு 10 நாட்கள் பமிலாவுடைய தேடுதல் வேட்டைகள்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு. மேற்கொண்டு பமிலாவுடைய அங்க அடையாளங்கள் என்ன அப்படின்ற முதற்கொண்டு எல்லாமே அந்த அப்பாவும் பமிலாவுடைய சகோதரிகளும் போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ இதனால நிறைய டாக் ஸ்குவாட்லாம் வச்சு பமிலா எந்த ஏரியாவுக்கு பார்ட்டிக்காக போனான்னு சொன்னாலோ, அதாவது நான் ஆரம்பத்தில் ஒரு ஃபாரஸ்ட்டை பற்றி சொன்னல, நிறைய யங்ஸ்டர் பார்ட்டி பண்ணலாம் போவாங்கன்னு, அந்த ஃபாரஸ்ட்ல நிறைய இடங்கள்ல தேடி பார்த்துருக்காங்க. முக்கியமாக பார்ட்டி நடந்த இடத்துலையுமே போய் தேடி பார்த்துருக்காங்க. பட் என்ன தேடினாலுமே அவங்களால அவ்வளோ பெரிய காட்டில் அன்னைக்கு பமிலாவை கண்டே பிடிக்க முடியல.
இந்த நேரத்தில் தான் சரியா ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி, அதாவது பமிலா காணாம போனதா சொல்லப்பட்டு அடுத்த 10 நாட்கள் கழித்து செப்டம்பர் 29ஆம் தேதி அந்த மண் ரோட்டு வழியா போன நபர் அந்த பெரிய கார்பேஜ் பேக்ல ஒரு எலும்பு கூட பார்த்துட்டு போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு. போலீஸுக்கு ஆரம்பத்தில் யார் என்னங்கிறது தெரியல. அதுல இருந்து ஒரு பிரேஸ்லெட் மட்டும்தான் அவங்களுக்கு, அதுவும் கருகுன நிலையில கிடைச்சிருக்கு. அதை நல்லா லேப்ல வச்சு ஒரு பக்கம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ரீசெண்டா மிஸ்ஸிங் ஆனவங்களுடைய ரிப்போர்ட்டோடைய லிஸ்ட் எல்லாத்தையுமே எடுத்து இவங்களுடைய ஹைட்டு கூட, அந்த ஸ்கெலிட்டனுடைய ஹைட்டு கூட காணாம போனவங்களுடைய ஹைட்டு வந்து மேட்ச் ஆகுதான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போலீஸ் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இந்த ப்ராசஸ்லாம் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு கிடைச்ச அந்த பிரேஸ்லெட் ஒரு முக்கியமான பிரேக் த்ரூவை கொடுக்க ஆரம்பிச்சது. அந்த பிரேஸ்லெட்டில் பார்த்தீங்கன்னா டார்க் ஏஞ்சல்னு ஒரு பெயர் இருந்திருக்கு. இந்த பமிலாவுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த பொண்ணுக்கு வச்ச ஒரு பட்டப்பெயர் தான் டார்க் ஏஞ்சல். இந்த விஷயத்தையுமே போலீஸ்கிட்ட சொல்லியிருந்ததுனால ஒருவேளை இது பமிலாவுடையது தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி போலீஸ் சயின்டிஃபிக்காக இதை நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த நேரத்தில் டிஎன்ஏ எல்லாம் கிடையாது. இதனால அந்த ஸ்கெலிட்டனில் இருந்து கிடைச்ச பல்லை வச்சு இந்த பமிலாவுடைய டென்டல் ரிப்போர்ட் கூட மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி அவங்க செக் பண்ணி பார்த்ததுல தான் ஃபைனலி அது வேற யாரும் கிடையாது, இறந்து போன பமிலா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வர ஆரம்பிச்சது. ஆக மொத்தம் போலீஸுக்கு என்ன விளங்க ஆரம்பிச்சதுன்னா, இந்த பமிலா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பாய் ஃப்ரெண்ட் கூட இந்த இடத்துக்கு பார்ட்டிக்காக வந்திருக்காங்க. அந்த நேரத்தில் ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த பார்ட்டியில் இருந்த ஆளு தான் இந்த பமிலாவை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சி அந்த பார்ட்டி எந்த இடத்துல நடந்துச்சு, அந்த பார்ட்டியில் அன்னைக்கு யாரெல்லாம் கலந்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே ஒன்றா விசாரணை பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது எல்லாரும் செமையான போதையில் இருந்ததாகவும் அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது கூட எங்களால் சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. அதே சமயம் அந்த காட்டுப்பகுதிக்குள்ள 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பார்ட்டி பண்ண கும்பலுக்குள்ள சண்டை நடந்ததுனால அதுல ஒரு பையனை ஒருத்தன் அடிச்சே கொலை பண்ணிட்டான். அந்த அடிச்சவனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்து அவன் ஜெயில தான் அந்த நேரத்துல இருந்திருக்கான். பட் இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு எதனால இந்த இடத்துல வந்து பார்ட்டி கொண்டாடினாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு அந்த நேரத்துல எழ ஆரம்பிச்சது. முக்கியமா பமிலாவுக்கு வேற யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பமிலாவுடைய ரூம்மேட்டான ஷெல்லி, பமிலா வேலை பார்த்த இடம், இதை தவிர பேரண்ட்ஸ், அந்த பார்ட்டிக்கு வந்த நண்பர்கள், பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரிச்சதுல தான் மெலிண்டா என்ற ஒரு பொண்ணு கூட ஏற்கனவே இந்த பமிலாவுக்கு ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. முக்கியமா இந்த மெலிண்டாங்கிறவ இந்த பமிலாவை கண்ணா பின்னான்னு அடிச்சிருந்திருக்கா. ஸோ இந்த ரிப்போர்ட் இருந்ததுனால ஒருவேளை மெலிண்டா இதுல சம்பந்தப்பட்டிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் மெலிண்டாவை விசாரணை பண்ண ஆரம்பிச்சாங்க. அவ என்ன சொல்றானா, நான் அந்த பார்ட்டி நடந்த அன்னைக்கு அந்த இடத்திலே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பார்ட்டிக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரணை பண்ணப்போ 90% கிட்ட இந்த மெலிண்டா அந்த இடத்துல இருந்தா அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்பட்டுச்சு. இதனால போலீஸ் இமிடியேட்டா இந்த மெலிண்டாவை கைது பண்ணி ஜெயில அடைக்கவும் செஞ்சாங்க. பட் நாளை பின்ன இந்த மெலிண்டா தான் இந்த பமிலாவை கொலை பண்ணா அப்படின்றதுக்கு உண்டான எந்த எவிடன்ஸுமே, எந்த மோட்டிவையுமே போலீஸால கண்டே பிடிக்க முடியல. ஸோ இதனால 10 மாசத்துல இந்த பொண்ணுமே ரிலீஸ் ஆகப்படுறா. இப்போ போலீஸுக்கு இந்த கேஸ்ல எந்த ஒரு தடையுமே கிடைக்கல. கடைசியா பமிலாவுக்கு என்ன நடந்துச்சுன்னு அவளுடைய பாய் ஃப்ரெண்டான பாபி கிட்ட கேட்கும்போது, நாங்க 2 பேரும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பார்ட்டி பண்ணலான்னு தான் இங்க வந்தோம். அன்னைக்கு எனக்கு நைட் ஷிஃப்ட் இருந்ததுனால நான் உடனே பமிலாவை இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இன்னும் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை விசாரணை பண்ணப்போ எனக்கு டே ஷிஃப்ட் தான், அதனால நான் மார்னிங் வந்து வீட்டுக்கு போய்க்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இரவு முழுக்கவே அந்த காட்டுப்பகுதியில் இந்த பொண்ணு சரக்கடிச்சதாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால பமிலா சரியான போதையில் இருந்த நேரத்தில் தான் அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னும், மேற்கொண்ட அட்டாப்சி ரிப்போர்ட்லையுமே இவங்க கொலை செய்யப்பட்டதுக்கு பிறகுதான் அவங்களுடைய சடலத்தையே எரிச்சிருக்காங்க அப்படின்ற சில சயின்டிபிக் எவிடன்ஸுமே போலீஸ் ஆஃபீஸர் கண்டுபிடிச்சாங்க. பட் என்னதான் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சாலும் அன்னைக்கு பமிலாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற ஒரு சிங்கிள் டிராப் எவிடன்ஸை கூட அவங்களால கலெக்ட் பண்ணவே முடியல. இப்படியே எந்தவித க்ளூவுமே இல்லாம நாட்கள் உருண்டோட ஆரம்பிக்குது. நாட்கள் வாரங்களாகுது, வாரங்கள் மாதங்களாகுது, மாதங்கள் வருடங்களாகுதே தவிர இந்த பமிலாவுடைய கேஸ்ல எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாம ஒரு கோல்டு கேஸா இந்த வழக்கு மாற ஆரம்பிச்சது. இந்த நேரத்துல தான் சரியா 1991 ஜூன் 4ஆம் தேதி ஒரு முக்கியமான ஒரு பிரேக் த்ரூ வேற ஒரு வழக்குல போலீஸுக்கு கிடைக்க ஆரம்பிச்சது.
ஜூன் 4, 1991 அன்னைக்கு ஒரு காட்டு பகுதியில் இருக்கிற மைனிங் ஏரியா கிட்ட சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அங்க இருக்கிற குகைக்குள்ள இறங்கி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில அட்வென்ச்சர்லாம் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி ஒரு குகைக்குள்ள ஒரு ஆள் போகும்போது யதார்த்தமா பயங்கர துர்நாற்றத்தோட ஒரு மனிதனுடைய சடலத்தை பார்த்திருக்காரு. இதனால மிரண்டு போன அந்த பையன் மேல வந்ததுக்கு பிறகு உடனடியா போலீஸுக்கு தகவல் கொடுக்கிறாரு. போலீஸுமே சம்பவ இடத்துக்கு வந்து இறந்து போனவருடைய சடலத்தை மீட்டு யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சுத்து வட்டாரத்தில் ரீசெண்டாக மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்டெல்லாம் எடுத்து அங்க அடையாளத்துக்கு கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது தான் அது வேற யாரும் இல்லை, 25 வயது இருந்த ரேமண்ட் அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த ரேமண்ட் யாருன்னா பமிலா வழக்குல ஹவுஸ்மேட்டா இருந்தாங்கல்ல ஷெல்லி, இந்த ஷெல்லியோடைய பாய் ஃப்ரெண்டு தான் இந்த ரேமண்ட். இந்த ரேமண்டை 2 வாரமா கான்டாக்ட் பண்ண முடியல அப்படின்னும் ரேமண்ட் கிட்ட பேசிய பல நாட்கள் ஆகுது அப்படின்னு ரேமண்டோடைய அப்பா அம்மா போலீஸ் கிட்ட ஒரு புகார் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை தவிர கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் ரேமண்டும் அவனுடைய பாய் ஃப்ரெண்டான ஷெல்லியும் ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு போனதாகவும் பைலட் லைசன்ஸ் கூட ரீசெண்டாக தான் வாங்கியிருக்கான், சீக்கிரமா ஒரு பைலட்டா ஆக போறான் அப்படின்னு தான் நாங்கள் நினைச்சோம். மேற்கொண்டு ஷெல்லி கூட போனதுக்கு பிறகு என்னுடைய மகன் எனக்கு கால் பண்ணவே இல்லை, கால் பண்ணி ஷெல்லி கிட்ட கேட்டாலும் அவன் பிஸியா இருக்கான், அவனே கால் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. எனக்கு என்னவோ என்னுடைய மகனுடைய விஷயத்துல மர்மம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட்டா ஆல்ரெடி போலீஸ் கிட்ட கொடுத்திருந்தாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்லாம் படிச்சு பார்த்ததுக்கு பிறகும் இந்த ரேமண்ட் இப்ப இறந்து கிடக்கிறத பார்த்துட்டும் போலீஸுக்கு முழுக்க இப்ப சந்தேகம் ஷெல்லி மேல பாய ஆரம்பிச்சது. அதே சமயம் அந்த குகைக்குள்ள இருந்து சில முக்கியமான எவிடன்ஸுமே கலெக்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் அந்த ரேமண்டோடைய சடலத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தப்போ நெத்தி பொட்டிலேயே க்ளோஸ் ரேஞ்சில் 9mm காலிபர் புல்லட்டை வச்சு சுட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்துச்சு. ஸோ இதன் காரணமாக முழுக்க இப்போ ஷெல்லி மேலே சந்தேகம் இருந்ததுனாலையும் ஷெல்லி தான் கடைசியாக இந்த ரேமண்டை பார்த்துருக்கா அப்படிங்கிறதுனாலையும் இந்த ஷெல்லியோடைய வீட்டுக்கு போயிட்டு சில சோதனைகளில் ஈடுபட ஆரம்பித்தாங்க. அப்படி ஈடுபடும் போது தான் அங்கங்கே ரத்தம் தெரிச்ச மாதிரியான சில தடயங்கள் கிடைக்குது. அது கூட அவளுடைய காரை செக் பண்ணி பார்த்தப்போ ஒரு 9mm பிஸ்டல் அந்த இடத்துல கிடைக்குது. அட் த சேம் டைம் அந்த காருடைய டிக்கியில ஒரு மோசமான ஒரு வாடையும் ரத்தம் சிந்தன மாதிரியான தடயங்களும் அந்த இடத்துல கிடைச்சது. இமிடியேட்டா அந்த ரத்தத்தோடைய சாம்பிள் எல்லாத்தையுமே லேபுக்கு அனுப்பி செக் பண்ணி பார்க்கும்போது அது ரேமண்ட் தான் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு. அதே சமயம் அந்த மைனிங் இருக்கிற ஏரியா கிட்ட சில டயரோடைய அச்சியுமே போலீஸ் அதிகாரிகள் பின் நாட்கள்ல கண்டுபிடிச்சாங்க. அது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு பிக்கப் ட்ரக்கோடைய டயரோடைய அச்சு. ஸோ இந்த பிக்கப் ட்ரக் யாராவது யூஸ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தப்போதான் இந்த ஷெல்லிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு தோழி வந்து அந்த பிக்கப் ட்ரக்கை ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் கடனா கேட்டு இந்த ஷெல்லி யூஸ் பண்ணியிருக்கா, அதுவும் இந்த ரேமண்டோடைய சடலத்தை மீட்டெடுப்பதற்கு 2 வாரத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சதுமே இவ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரிகள் இமிடியேட்டாக கைது பண்ண ஆரம்பிச்சாங்க. தொடர்ந்து இந்த வழக்குக்கான கேஸ் எல்லாமே கோர்ட்டில் நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் இந்த பொண்ணு தான் ஒரு இன்னசென்ட், நான் இந்த ரேமண்டை கொல்லலை அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ணிக்கிட்டே வரா. பட் ஃபைனலி இவளுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நீதிமன்றம் இவளுக்கு 20 ஆண்டு காலம் சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து இவ சிறை தண்டனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். 2011 இவளுடைய சிறை தண்டனை எல்லாமே முடிஞ்சு ரிலீஸுமே ஆகியிருந்திருக்கா. பட் அந்த நேரத்தில் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் ஒவ்வொரு போலீஸ் ஆஃபீஸர் டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது இதுக்கு முன்னாடி ஏதாவது கேஸ் வந்து அன்சால்வ்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த ப்ரீஸ்காட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஏதாவது முடிக்கப்படாத கேஸ் வந்து இருக்கா, அதில் ஏதாவது லூப் ஹோல் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துருக்காரு. அப்போதான் பமிலாவுடைய கேஸில் ஷெல்லி கிட்ட சரியானபடி விசாரணை பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகம் அவங்களுக்கு எழ ஆரம்பிச்சது. இதை தவிர ஒரு 2-3 வருஷத்திலேயே அவளுடைய பாய் ஃப்ரெண்டான ரேமண்டையுமே அநியாயமா கொலை பண்ணியிருக்கா அப்படிங்கிறதுனால இப்ப பமிலாவையும் இவ கொலை பண்ணியிருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு போலீஸ் அதிகாரிகள் சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. இதனால மறுபடியுமே பமிலாவுடைய வழக்கை ரீஓபன் பண்ணி அந்த கேஸ்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஒண்ணு விடாம மறுபடியுமே அலசி ஆராய ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஆராய்ஞ்சு பார்த்தப்போதான் இந்த ஷெல்லிக்கு இந்த பமிலா மேல ஒரு கோபம் இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. முக்கியமா அந்த கோபம் ஏற்படுவதற்கான காரணம் என்னன்னா இந்த ஷெல்லி, பமிலா மற்றும் ஜெர்மி ஆண்டர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேர் தானே ஒரு வீட்டில் தங்கினாங்க. அதுல இந்த ஆண்டர்சன் அப்படின்றவன் கொஞ்ச நாட்கள்லயே அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டான். அதன் பிறகு இந்த ஷெல்லியும் பமிலாவும் தான் அந்த வீட்டில் இருந்தாங்க. பமிலாவால இந்த ரெண்டை வந்து பே பண்ணவே முடியல. அதே சமயம் இந்த 2 பேரும் பேங்க்ல ஜாயிண்ட் அக்கௌண்ட்லாம் ஓபன் பண்ணி ரெண்டலுக்கு உண்டான அமௌண்ட்டையுமே டெபாசிட் பண்ணிக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்துல பமிலாவால இந்த ரெண்டலை பே பண்ண முடியாததுனால புதுசா வீடு எடுத்த 3
மாசத்துல நான் என்னுடைய அப்பாவுடைய வீட்டுக்கே போகலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கான்வர்சேஷன் ஷெல்லிக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. இதை கேட்டதுமே ஷெல்லிக்கு பயங்கர கோபம் ஏற்பட ஆரம்பிச்சது. ஏன்னா ஷெல்லியோடைய அப்பா பயங்கர ஸ்ட்ரிக்ட், அதே சமயம் ஷெல்லியோடைய அம்மா கூட டிவோர்ஸ் ஆயிட்டதுனால ஷெல்லிக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்காததுனால தான் இந்த பமிலா கூட சேர்ந்து இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்காங்க. இப்போ பமிலா இந்த வீட்டை விட்டு போயிட்டானா முழு ரெண்ட்டையுமே பே பண்ண வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு இந்த ஷெல்லி தள்ளப்பட்டிருந்திருக்கா. இதனால தன்னுடைய தோழியான, தன்னுடைய நெருங்கின தோழியான இந்த பமிலா மேல ஒரு பயங்கரமான ஒரு கோபம் இந்த ஷெல்லிக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டிருந்திருக்கு. அதே சமயம் போலீஸ் வந்து விசாரணை பண்ணப்ப கூட அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் பார்ட்டிக்கு போயிருந்திருக்கா. அதனால தான் கார் வந்து வீட்டுக்கு வெளியில நிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. அட் த சேம் டைம் என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்கிற ரெண்டல் பணத்தையுமே அவ வித்ட்ரா பண்ணிட்டு போயிட்டா, அதுல நான் ஏற்கனவே கோபமா இருக்கேன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்திருக்கா. ஸோ இதனால அந்த நேரத்தில் அந்த வழக்கை விசாரணை பண்ணப்போ ஷெல்லி மேல போலீஸுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு தான். ஆனா அந்த சந்தேகத்தை பெருசா எடுத்துக்காம அதை பத்தி விசாரிக்காம விட்டுட்டாங்கன்னு கூட சொல்லலாம். மேற்கொண்டு போலீஸ் ஆஃபீஸர் அந்த நேரத்திலேயே ஷெல்லி கிட்ட இந்த சம்பவம் நடக்கும்போது, அதாவது பமிலா அந்த பார்ட்டிக்கு போனாங்கன்னு சொன்னில்ல, அந்த நேரத்தில் நீ எங்க இருந்த அப்படின்னு ஷெல்லி கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ ஷெல்லி என்ன சொல்றான்னா, என்னுடைய பாய் ஃப்ரெண்டான ரேமண்ட், அதாவது ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு குகையில தலையில குண்டு காயத்தோட இறந்து போனார்ல, அந்த ரேமண்ட் கூட வெளியில போனதாகவும் 3 மணி வரைக்கும் நாங்கள் பார்ட்டி பண்ணோம். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்ததும் பமிலா இல்லாததுனால மறுபடியும் என்னுடைய காரை எடுத்துட்டு சும்மா ஒரு ரைடு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. ஸோ இந்த டைமிங் எல்லாமே மேட்ச் ஆகிறதுனால அந்த நேரத்தில் ஷெல்லி மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் இந்த ரேமண்டை போயிட்டு போலீஸ் ஆஃபீஸர் விசாரிக்கிறாங்க. அப்போ அவன் என்ன சொல்லியிருந்திருக்கானா, இந்த சம்பவம் நடந்து 2 வாரம் கிட்ட ஆகிட்டதுனால அந்த நேரத்தில் நான் போதையிலையும் இருந்ததுனால எக்ஸாக்டாக நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், எந்த நேரத்தில் எங்கெங்கே இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கான். இப்போது ஷெல்லிக்கு எதிராக எந்த ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸும் இல்லாததுனால போலீஸ் இந்த வழக்கை பெருசாக கண்டுக்காம பமிலாவுடைய கேஸை அப்படியே போட்டிருந்திருக்காங்க. இதனால பல வருஷம் வரைக்கும் அந்த கேஸ் ரீஓபன் பண்ணப்படாமலே இருக்கு. இதற்கு நடுவில் தான் இந்த ஷெல்லி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டான ரேமண்டை கொலை பண்ணி 20 வருஷம் கிட்ட ஜெயில் தண்டனை அனுபவிச்சு ரிலீஸ் ஆகி அதுக்கப்புறம் ஒரு நார்மல் லைஃபுக்கு திரும்பி கல்யாணம் பண்ணி ஒரு அக்கௌண்டன்ட் வேலைக்குமே அவள் போய்கிட்டு இருந்தான். ஸோ இதை எல்லாத்தையுமே அந்த புதுசாக வந்த டிடெக்டிவ் வந்து பார்த்து முடிச்சதுக்கு பிறகு இந்த கேஸில் ஷெல்லிக்கு மேலே தான் சந்தேகமாக இருக்கு. ஷெல்லியோடைய ஃபோன் கால் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம். அதாவது அவள் ஜெயிலில் இருந்த நேரத்தில் அவங்க அப்பா கிட்ட டெய்லியும் பேசிக்கிட்டு இருந்தால அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கலாம், அதில் ஏதாவது நமக்கு தடயம் கிடைக்குமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸுமே செக் பண்ணி பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இந்த ப்ராசஸ் வந்து எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா 20 வருஷம் கிட்ட ஷெல்லி ஜெயிலில் இருக்கும்போது அவங்களுடைய அப்பா கிட்ட பேசியிருந்திருக்கான். ஸோ ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதி வேற யார்கிட்டயாவது டெலிஃபோனில் பேசும்போது அது எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறது அந்த ஜெயிலுடைய ரூலாகவும் இருந்திருக்கு. ஸோ இதனால ஒவ்வொரு ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸுமே அவங்க செக் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் ஒரு கான்வர்சேஷனில் ஒரு முக்கியமான ஒரு டிப்பை போலீஸ் அதிகாரிகள் கண்டுபிடிச்சாங்க. அது என்னன்னா, ஷெல்லியோடைய அப்பா வந்து நீ கொஞ்ச நாள்ல ரிலீஸ் ஆக போற, உன்னை மறுபடியும் வேற ஏதாவது கேஸ்ல வந்து போலீஸ் கைது பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருக்காரு. அதாவது அவர் மீன் பண்ணி கேட்டது வந்து பமிலா கேஸ் தான். பட் அந்த நேரத்தில் ஷெல்லி எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்திருக்கா. அதுக்கப்புறம் வேற டாபிக் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டா. ஸோ இப்போ போலீஸுக்கு வந்து இந்த சைலண்ட் ஏன் இந்த இடத்துல கொடுத்தா அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட ஆரம்பிக்கும் போது இவ பமிலா விஷயத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கா, அதனால தான் அந்த இடத்துல ஒரு பாஸ் எடுத்திருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இமிடியேட்டா இவளுக்கு எதிராக வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை ரீஓபன் பண்ணி மறுபடியுமே இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால 2016 இந்த ஷெல்லியை மறுபடியுமே போலீஸ் கைது பண்ணாங்க. அட் த சேம் டைம் ரேமண்டோடைய அப்பா அம்மாவும் பமிலாவுடைய அப்பாவுக்கு உதவிகள்லாம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட $1,00,000 கிட்ட இந்த கேஸில் யாராவது தகவல் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சன்மானமாக கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ரிவார்ட்லாம் அறிவிக்கிறாங்க. தொடர்ந்து இந்த வழக்கோடைய ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. பமிலாவை அன்னைக்கு கொலை பண்ணி இருக்கிறதுக்கான மோட்டிவ் வந்து இவளுக்கு இன்னும் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்கா போலீஸ் தரப்புல இருந்து வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு. பட் இன்னொரு பக்கம் ஷெல்லி சைடில் இருந்து நான் ஒரு இன்னசென்ட், என் மேல வேணுமனே பழிய சுமத்துறதுக்கு பார்க்குறாங்க, எனக்கு எதிராக எந்த ஒரு டைரக்ட் எவிடன்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இப்படியே இந்த வழக்கு 2021 வரைக்கும் போயிருந்திருக்கு. பட் இந்த நேரத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு முடிவை, ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்கை போலீஸ் ஆஃபீஸர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க.
ஒவ்வொரு கேஸுமே எவிடன்ஸை சரியா நிரூபிக்க முடியாததுனால பல ஆண்டுகள் இழுத்தடிக்கப்படும். இந்த நேரத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்காக வாதாடுற வக்கீல் சைட்ல இருந்தும் குற்றம் சுமத்தப்பட்டவங்களுடைய சைட்ல இருந்தும் ஒரு சில முக்கியமான டீல் எல்லாம் போடப்படும். இந்த வழக்கிலுமே அதே மாதிரி தான் ஒரு டீல் போடப்பட்டுச்சு. அதுல என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா, போலீஸ் நாளை பின்ன இந்த ஷெல்லிக்கு எதிராக இருக்கிற எவிடன்ஸை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவளுக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனால அவ பமிலாவுக்கு என்ன நடந்துச்சு, பமிலாவை அவ கொலை பண்ணாலா இல்லையாங்கிறத ஒத்துக்கிட்டா அவளுக்கான தண்டனையை நாங்க குறைச்சி வாங்கி தரோம் அப்படின்ற மாதிரி அரசு தரப்பு டீம் வந்து சொல்லிட்டாங்க. பட் இன்னொரு பக்கம் ஷெல்லி சைடில் இருக்கிற லாயரும் இது நல்ல டீலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு ஷெல்லி கிட்ட ஒரு ரெக்வஸ்டா வைக்க ஆரம்பிச்சாங்க. நீங்க உண்மையிலேயே அதை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க ஒத்துக்கோங்க, இந்த தண்டனையில இருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இதனால ஷெல்லியுமே ஒரு கட்டத்துல நல்லா யோசிச்சு பார்த்துட்டு போலீஸ் ஆபீசருடைய அந்த டீலுக்கு ஏத்த மாதிரியே சில உண்மைகளை நீதிபதி முன்னாடி கக்க ஆரம்பிச்சா. அன்னைக்கு நடந்த அந்த கன்ஃபெஷன்ல நான் தான் இந்த பமிலாவை கொலை பண்ணா அப்படின்னு இந்த ஷெல்லி ஒத்துக்கொள்ளவும் செய்யறா. அட் த சேம் டைம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டப்போ அவ என்ன சொல்லியிருந்திருக்கானா, நானும் பமிலாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் இருந்தோம். ஆனா அவ பண்ண துரோகத்தை என்னால ஏத்துக்கவே முடியல. என்னை விட்டு அந்த வீட்டுல இருந்து போயிட்டானா நான் ரெண்ட்டுக்கு என்ன பண்ணுவேன், நான் மட்டும் ரெண்ட்டை தனியா பே பண்ணுவேனே அப்படிங்கறத பத்தி அவ யோசிக்கவே இல்லை. அவளால பே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து கிளம்பிட்டா. அது எனக்கு ஒரு பெரிய ஆத்திரத்தை இந்த பமிலா மேல கிளப்ப ஆரம்பிச்சுது. அதே சமயம் நாங்க ரெண்டு பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தானே யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுல இருந்த பணத்தையும் எனக்கு தெரியாம அவ வித்ட்ரா பண்ணிட்டா. இந்த ஒரு ஆத்திரம் தான் அவ மேல பயங்கரமா ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவ பாய் ஃப்ரெண்டு கூட அந்த காட்டுப்பகுதிக்கு பார்ட்டிக்காக போனான்னு சொன்னால, அந்த இடத்துக்கு நான் கோபத்தோட இரவு நேரத்துல போனேன். ஏற்கனவே பமிலா வந்து எனக்கு ஜெனரல் ஷிஃப்ட்ங்கிறதுனால காலையில போறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல உட்கார்ந்துருந்தான்னு சொன்னல, அந்த இடத்துக்கு தான் இந்த ஷெல்லி இரவு நேரத்துல போயிருக்கா. அப்போ போதையில இருக்கிற அந்த பமிலா கூட பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுல ஒரு கட்டத்துல கோவமான இந்த ஷெல்லி பமிலாவை போட்டு கண்ணா பின்னான்னு அடிச்சதாவும், அவ அடிச்சதுலயே அவகிட்ட இருந்து எந்த ஒரு அசைவுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்கா. பட் அதுக்கப்புறம் அந்த பாடியை என்ன பண்ண, என்ன நடந்துச்சு அப்படின்ற டீட்டெயிலை அவ சொல்றதுக்கு தயாராகவே இல்லை. அதுக்கப்புறம் ஷெல்லி வந்து அவளை எப்படி எரிச்சா, எங்க கொண்டே போட்டா, அந்த நேரத்துல சடலத்தை எங்க மறைச்சா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே சொல்லாம நான் பமிலாவை கொலை பண்ணதான் உண்மையை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி முன்னாடியும் அந்த குடும்பத்தார்கள் முன்னாடியும் உண்மையை ஒத்துக்கொள்ளவும் செய்யறான். இதனால பமிலாவுடைய அப்பா அம்மா சைடும் சரி, அவங்களுடைய லாயரும் சரி, அவ தான் குற்றத்தை ஒத்துக்கிட்டா. இதுக்கப்புறம் அவளை தண்டிச்சு என்ன ஆக போகுது, ஏற்கனவே 20 வருஷம் கிட்ட தண்டனை அனுபவிச்சிட்டா. அதனால அவளுக்கு எந்த தண்டனையும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் 2021 இந்த ஷெல்லியை நீதிமன்றம் விடுதலை பண்ணியிருந்திருக்கு. தற்போதைக்கு இந்த ஷெல்லி ஒரு அக்கௌண்டண்டா ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு தன்னுடைய கணவர் கூட அமெரிக்காவில் ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பட் இந்த வழக்கு முடிஞ்சதுக்கு பிறகு பமிலாவுடைய அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா, என்னுடைய மகளை கொன்னதை என்னால் ஏற்றுக்கவே முடியாது தான். பட் அவள் 20 வருஷம் தண்டனை அனுபவிச்சிட்டா அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை ஒத்துக்கிட்டோம். அட் த சேம் டைம் இவளுடைய கணவர் வந்து ஒரு கண்ணை திறந்து வச்சுட்டு தான் இரவு நேரத்தில் தூங்கணும், இவ எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி சில இன்டர்வியூஸ்ல ஷெல்லியை பற்றி சொல்லியிருந்திருக்காரு. ஷெல்லியோடைய இடத்துல இருந்து பார்த்தா பமிலா பண்ணது நமக்கே ஒரு கோபத்தை தான் ஏற்படுத்தும். ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு வீட்டெல்லாம் வாடகைக்கு எடுத்துட்டு திடீர்னு என்னால் பே பண்ண முடியல நான் போகிறேன்னு சொல்லிட்டா அந்த இடத்துல அந்த நேரத்தில் யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும் தான். பட் ஷெல்லியோடைய கோபம்லாம் நியாயம்தான். ஆனால் அந்த கோபம் ஒரு ஆளை கொலை பண்ணுற வரைக்கும் போகுதுன்னா அது கண்டிப்பாக தப்பு தான். ஒரு மனிதனுக்கு போதையில் இருக்கும்போது அவனுக்கு ஏற்படுற கோபம் அவனை என்னென்னலாம் செய்ய வைக்குது, அந்த கோபத்தால் என்னென்ன விபரீதங்கள்லாம் ஃபியூச்சரில் நடக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஷெல்லியோடைய வழக்கு. ஸோ இந்த கேஸ் என்ன சொல்லுதுன்னா, ஒரு தப்பு நீ பண்ணிட்டு ஸ்மார்ட்டா பண்ணிட்டு எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம் அப்படின்னு நினைச்சாலும் என்னைக்கா இருந்தாலும் அதுக்கான தண்டனையை நீ அனுபவிப்ப. என்னைக்கா இருந்தாலும் அந்த தப்பு வெளியில வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு வழக்கு. நீங்க இந்த ஷெல்லியோடைய வழக்கை பத்தியும் இந்த வழக்கில் ஈடுபட்ட போலீஸ் ஆஃபீஸரோட இன்வெஸ்டிகேஷன் பத்தியும் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க ஏதாவது டாபிக் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதையுமே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.